ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். ஹலோ மேடம். இவனா? ஹலோ மேடம். ஹாய் சார். என்ன மேடம் டைப் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல சார், கீபோர்டு எத்தனை கீ இருக்குன்னு கவுண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? நானும் ஹெல்ப் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாமே. அப்படியே மேடம்? ஆமா சார். சொல்லுங்க மேடம், என்ன பண்ணணும் மட்டும்? சும்மா டக்கு டக்குன்னு முடிக்கிறேன். ஓஹோ அப்படியே சார். ஆமா மேடம், என்னன்னு சொல்லுங்க. நீங்க இவ்வளவு தூரம் கேட்கறதால சொல்றேன் சார். எனக்காக இந்த ரூமை தூக்கிட்டு போயிட்டு என்ட்ரன்ஸ்ல வச்சிடுங்க சார். ம் சரிங்க மேடம். என்ன சொன்னீங்க? ரூம் தூக்கிட்டு போகணுமா? ஆமா சார், இங்க வாஸ்து சரியில்லை. இப்படிக்கா தூக்கி அப்படிக்கா வச்சிடுங்க சார். இது சின்ன ஹெல்ப் தான். எது? என்ன சார், ஓகேவா? நான் ஏன் வெளியே போயிடுறேன், நீங்க டக்கு டக்குன்னு முடிச்சிட்டு கூப்பிடுங்க சார். என்னடி திமிரு மேல பேசுறியோ? உன்னைக்கு எப்படி கதற விடுறான்னு பாருடி. ஐயோ போங்க மேடம், உங்களுக்கு எப்பயும் தமாசு தான். ஹலோ சார், தமாஸ் இல்ல, உண்மையாதான் சொன்னேன். ஐயோ போங்க மேடம், செம காமெடி பண்றீங்க. அவளை பாரு வந்துட்டான். ஹெல்ப் பண்ணவா ஆணி பிடுங்கவான்னு. இவன் இன்னும் போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? இவன் சிரிப்பே சரியில்லையே. மேடம் இந்தாங்க மேடம் காஃபி. இந்த காஃபியை மட்டும் வாங்கி குடிடி. அப்புறம் உன்ன மறந்து நீ என்னென்ன பண்ண போறன்னு பாரு. இதுல கொஞ்சமா இல்லடி, கொஞ்சம் அதிகமாவே ட்ரக்ஸ் கலந்துருக்க. இத நீ குடிச்சிட்டு தொலைக்கேறி தன்னை மறந்து இருக்கு சொல்ல, உன்னைக்கு எனக்கு சொந்தமாக்கிறேன். அத வீடியோ எடுத்து உன்னை எப்படிலாம் டார்ச்சர் பண்ண போறேன்னு பாருடி. மேடம் காஃபி. என்ன சார் கனவு கண்டுட்டு இருக்கீங்களோ? நான் தான் வேண்டாம்னு சொன்னல. ஏன் மேடம் வேண்டாம்னு சொல்றீங்க? குடிங்க மேடம், நல்லா இருக்கும். சாரி சார், எனக்கு காஃபி சுத்தமா பிடிக்காது. என்ன மேடம் சொல்றீங்க? காஃபி பிடிக்காதா? இல்லையே, நீங்க குடிச்சு நான் பாத்துருக்கனே. சும்மா குடிங்க மேடம். நீங்க எப்ப பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு காஃபியே பிடிக்காது. நீங்க குடிங்க. என்ன இவ பிடிக்காதுன்னு சொல்றான்? எப்படியாவது குடிக்க வைக்கணுமே. இவ இதை குடிச்சாதான் நான் நினைச்சது நடக்கும். சாரி மேடம், உங்களுக்கு காஃபி பிடிக்கும் தான் எடுத்துட்டு வந்தேன். சரி இருங்க, நான் போயிட்டு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். யாருக்கு? உங்களுக்கு தான் மேடம். ஐயோ சார் பாருங்களா, எனக்கு ஜூஸும் பிடிக்காது. என்ன இவ ஜூஸ் கலந்தது குடிக்க வச்சிடான்னு பார்த்தா இப்ப என்னன்னா? என்ன மேடம் நீங்க எதுக்கிட்ட பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நான் எடுத்துட்டு வரேன் மேடம். ஹலோ சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல மேடம், நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன், குடிங்க. நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்கல்ல, அதான் ஜூஸ் குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹலோ சார், என்ன நான் டயர்டா இருக்கணும் உங்ககிட்ட சொன்னனா? நீங்க இதுக்கு சம்பந்தமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க அக்கா இருக்கே, ரொம்ப நன்றி. உங்க வேலை என்னவோ அதை பார்த்தா நல்லா இருக்கும். இருடி, உன் திமிரு பேச்சுல அடக்குறேன். இவ்வேளைதான் மேடம் பார்க்க வந்தேன். என்ன? இல்ல மேடம், நீங்க கரெக்டா டைப் பண்றீங்களான்னு என்கிட்ட செக் பண்ண சொன்னாரு. நீங்க டைப் பண்ணுங்க, நான் பார்க்கறேன். ஐயோ மேடம், இது இப்படி வராது. என்ன மேடம் நீங்க சரியா பண்ணுங்க. ஹலோ சார், எது பேச தந்தாலும் கையை எடுத்துட்டு பேசுங்க. என்ன மேடம், சேர்ல தானே? ஓ சாரி மேடம், நான் சேர்னு நினைச்சிட்டேன். மேடம் நீங்களும் நானும் நம்ம 2 பேரும் மட்டும் தனியே இருக்கோம். எதனா தோணுதா? ம் ஆமா சார். அப்படியே மேடம், என்ன தோணுது? உன்னை பிஞ்சு சிறுபாடி அடிக்கலான்னு தோணுது. என்னடி சொன்ன? பிஞ்சு சிறுபாடி அடிப்பேன்னு சொன்னேன். தள்ளிப்படா. என்னடி ஊவரா தோடுற? இங்க நீயும் நானும் மட்டும்தான், வேற யாரும் இல்ல. அதனால தள்ளிப்படா. இருடி, எங்கடி போற? இருமா, என்ன அவசரம்? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம். இத்தனை நாளா உன்னை இடையிலிருந்தே பார்த்தனா அழகா இருக்குன்னு தோணுச்சு. இப்ப இவ்வளோ க்ளோஸரா பாக்குறேன், செம்மையா போதை இருது.
உன் கண்ணு, உன் லிப்ஸு சொல்லவே வேண்டாம். எப்படி இருக்கு தெரியுமா? நீ லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண மாட்ட போல, போடாமலே பன்னீர் ரோஜா இதழ் போல இருக்கு. அவ்வளோ போதை இருது. உன்னை செதுக்கும் போது மொத்த அழகையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க போல. பரவாயில்ல, அந்த அழகை நான் அனுபவிச்சுக்கிறேன். ஆமா, என்ன பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ற? இப்படி மணக்குது. நம்ம 2 பேரும் மட்டும்தான் இருக்கோம். கொஞ்சம் அப்படி இப்படிமா இருந்தா தப்பு இல்லை. என்ன ஆரம்பிக்கலாமா? சைலண்டா இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை, உன்னை ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் உன்னை காயப்படுத்த எனக்கு மனசு இல்லை. நீ அமைதியாக இருந்தா உன்னை பூ போல மென்மையா. என்ன ஓகேவா? என்ன தொடாதடா. ஐயோ, என்னம்மா நீ இப்படி ஒரு அழகான பொண்ண தொடாம போனா அவ ஆம்பளையே இல்லை. பரம்போக்கு இப்படி பேசுற பாருங்க சார். அவனை சும்மாவே விடக்கூடாது. பொம்பளை பொறுக்கி நான் கிளம்பிட்டு சார். மொபைல் விட்டுட்டு போயிட்டேன். கிட்டக்க வரும்போது பார்த்தா இவன் இப்படி தான் பிளான் போட்டுட்டு இருக்கான். அதான் உங்களுக்கு கால் பண்ணி உடனே வர சொன்னேன். திரு பொறுக்கி நாய் இப்படி தான் பண்றான் பாருங்க சார். போயிட்டு அவன் வாயை உடைங்க சார். சார் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அவளை பேசுற பேச்சுக்கு அவன் நாக்க புடிங்கி வெளிய போட்டுருக்க வேண்டாமா? போங்க சார். ஜெனி இருங்க, எதுக்கு இப்ப பதட்டமாகறீங்க? என்ன சொன்னீங்க? அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா? நீங்க என்னன்னா இப்படி கூட நிக்கிறீங்க? ஜெனி பொறுமையா இருங்க, என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. சார் இதுக்கு நான் உங்களை வர சொன்னேன். பொறுமையா இருங்க சொல்றீங்க. அப்ப நான் கண்ட சிறுபடி அடிக்கணும். போறம்போக்கு நாய். ஜெனி நடக்கத்தை மட்டும் வேடிக்கை பாருங்க. சிந்தால ஒரு ரூஸ் போல. இவன் ஆளுக்கு தான் ஒரு பொண்ணோட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். சிந்தால என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா? குடும்பமே அரமெண்டரா இருக்குமா? நீங்க பாருங்க சார், நான் போய்ட்டானே தொடப்பு கட்டறே சாத்து சாத்துறேன். ஜெனி வேண்டாம், நான் சொல்றேன்ல, வெயிட் பண்ணுங்க. என்ன சொன்னீங்க? நீயும் போக மாட்டே, என்னையும் போக விட மாட்டே. அந்த நாய் எப்படி பேசுறான் அதை கேட்டுட்டு வாயை மூடிட்டு இருக்கீங்க. அவன் பேசுற பேச்சுக்கு வாயை வெட்டிருக்கணும் அண்ணா நீங்க. நீங்க என்னன்னா? ஜெனி உன்னை விட எனக்கு மண்டி கேறது கோவம். கொஞ்ச நேரம் சைலண்டா இரு. அப்படினா போய் நாளை காட்டுங்க. கோட்டலாம் அங்க பாரு என்ன நடக்குதுன்னு. அட பைத்தியம், மென்டலா இருப்பானா? என்னடி ரெடியா? நான் எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன். ஆனா இப்படி ஒரு அழக பார்த்ததில்ல. அவ்வளோ அழகு நீ. எனக்கு நீ நைட்டு ஃபுல்லா வேணும். டேய் ரொம்ப நேரமா தப்பா பேசிட்டு இருக்க. ஒழுங்கா கையை எடுத்துடு. என்னடி ஏதோ என் கூட ஃபர்ஸ்ட் டைம் இருக்க போற மாதிரி ஒவ்வொரு சீன் கட்டுற? உன்னை பத்தி எல்லாம் தெரியும். பெங்களூர்ல மதி கூட இல்லை எனக்கு தெரியும். அவன் எல்லாம் முடிச்சுட்டு உன்னை யூஸ் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு நல்லா அனுபவிச்சுட்டு வேண்டான்னு தூக்கி போட்டு போயிட்டான். ஏன் அவன் கூட மட்டும்தான் இருப்பியா? அவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்த மாதிரி என் கூடயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அவனை விட நான் நல்லாவே டேய் ஐயோ என்ன இப்படி கெட்டாத கண்ணாப்ளான வருது? அட்ஜஸ்ட் தானே பண்ணிக்கலாமே. அப்படி வா வழுக்கி என் கூட இருந்து பாரு. அவனை விட என்னதான் உனக்கு பிடிக்கும். ஓ அப்படியா? சரி, உங்களுக்கு என் மேல ஆசையா இல்ல வெறியா? ஏன் அப்படி கேக்குற? ஃபர்ஸ்ட் ஆசைதான், ஆனா இப்போ வெறி உன் மேல. ஓஹோ. ஆமாண்டி, உன் மேல அவ்வளோ வெறி. ஓ அப்ப சரி, வெறி இருந்தா தீர்த்துதான் ஆகணும். ரெடியா? ஐயோ, இந்த நேரத்துக்காக தானே இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தேன். ரெடியா நான் கேட்குறேன். இது விரலா இல்ல கரண்ட் கம்பியா? தொட்டதுமே இப்படி ஷாக் அடிக்குது. உன் ஒரு விரல் பட்டதுக்கே இப்படி சிப்புன்னு ஏறுதே. நீ தொட்டதுக்கே இம்புட்டு சுகமா இருக்கே. இத்தனை நாளா ஒன்னு போய் மிஸ் பண்ணிட்டேனே. ஐயோ, நீ பொண்ணான ட்ரக்ஸா இப்படி போதேத்துற? ஏய்
விடுடி. ஆ என்னடா இப்ப நல்ல சிப்புன்னு ஏறுமே. ஏறுதா? ஆ வலிக்குதுடி, விடு. நீ தானே கேட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோனே, அதான் பண்றேன். ரொம்ப என் மேல வெறிய வேற இருக்குன்னு சொன்னல, அந்த வெறியெல்லாம் அடக்க வேண்டாம். ஏ வேணாடி, கைய விட்டுடு. ஏ இது பத்தலையோ இப்போ? அம்மா கையை விடு. என்ன மச்சினி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொன்னேன். நானும் அட்ஜஸ்ட் தானே பண்ணிட்டு இருக்கேன். இப்போ போயிட்டு கையை விடுன்னு சொல்ற? என்னால விட முடியாது. வேணா நீயே என்கிட்ட இருந்து உன் கையை விட வச்சுக்கோ. ஏ என்ன விடுடி, ரொம்ப வலிக்குது. அச்சோ ரொம்ப வலிக்குதோ? என்ன சொன்ன? அழகான பொண்ணை தொடாம போனா ஆம்பளையே இல்லையா? என்ன நாயே உன்னோட ஆம்பளத்தனத்தை இதுதான் காட்டுவியோ? பொறும்போக்கு, இப்ப காட்டுடா உன்னோட ஆம்பளத்தனத்தை, காட்டுடா. ஏ வேணா, விட்டுடு. ஐயோ மச்சி, ஒரு டைம் என்கிட்ட மாட்டிக்கிச்சுனா எனக்கு தோன்ற வரைக்கும் நான் விட மாட்டேன். நீ வேணா என்கிட்ட இருந்து ரிலீஸ் ஆயிக்கோ. அம்மா ரொம்ப வலிக்குது. ரொம்ப வலிக்குதோ? ஆனா மச்சி எனக்கு சத்தம் பத்தலையே. என்னடா நான் பார்க்க சைலண்டா இருக்க, நீ என்ன வேணா பண்ணலாம் நினைச்சிட்டியோ? உன்ன மாதிரி எத்தனை எச்சக்கால பாத்திருப்பேன். என்கிட்ட மட்டும் இல்ல, என்ன பொண்ணுகிட்ட அப்படிதான் நடந்திருக்க. பொண்ணுங்க மேல கைய வச்சிடுறேன், இனி அந்த கை யூஸ் ஆகாத மாதிரி பண்ணிடுறேன். என்ன மச்சி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆமா ஜெனி, மீரா தான். இப்ப தெரியுதா நான் எதுக்கு வெயிட் பண்ண சொன்னேன்னு? ஆமா ஜெனி, இவன் ஒருத்தவன், இவன சும்மா நாங்க பெங்களூர்ல இருக்கும்போது இவன் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு 4 பசங்க தப்பா நடக்க பாத்துட்டாங்க. எனக்கு கால் பண்ணி சொன்னான். நான் போயிட்டு பாக்குறேன், அங்க 4 பேர் அடிபட்டு கிடக்குறானுங்க, உயிர் மட்டும் தான் இருக்கு. நான் யாரு இப்படி பண்ணதுன்னு கேட்டேன். மீரா நான் தான் சொன்னான், எனக்கு தூக்கி வாரி போட்டுட்டு. என்ன நீயா அப்படின்னு நான் ஷாக்ல கேட்டேன். அவ ஆமா நான் தான் அப்படின்னு கேஷலா சொல்லிட்டு போறா. இப்ப தனியாலா அந்த 4 பேரையும் என்ன அடி அடின்னு அடிச்சு உயிர் மட்டும்தான் விட்டு வச்சிருந்தா. நான் மீரா பார்த்து கேட்டேன், எப்படி அப்படின்னு. எப்படின்னா, இத்தனை வருஷமா தனியாவே இருந்திருக்கேன், எனக்கு இந்த மாதிரி எத்தனை நடந்திருக்கும். எனக்கு நான் தானே பாதுகாப்பு, எனக்கு நானே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். எப்பயும் போல்டா இருக்கணும், நமக்கு நம்ம தான், வேற என்ன வருவாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. எனக்கு சிஸ்டர் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்த போடமே இதுதான். ஆமா ஜெனி, அவ தனிமையிலே இருந்ததால அந்த தனிமை அவளுக்கு நிறைய படம் கத்து கொடுத்துருக்கு. எவன் எந்த நாய் என் தங்கச்சிட்டு மிஸ்பிகே பண்ணது? எந்த நாய் அப்படி பண்ணது? அவனை துண்டு துண்டா வெட்டி காக்கா போடல. எங்க இருக்க அவன்? எங்க போற எங்கயா போற? ஒரு கிலோ பெரியா பெரிய ஒரு கிலோ பெரியா பெரிய டேய் என்னடா போனா இது? டேய் யாருடா அவன்? என் தங்கச்சி நான் துடிச்சு போயிடுவேன். அவன் எவன் மட்டும் சொல்லு, ஒரே வீசு தொலை தனியா வந்துடும். ஒரே வீசுல தலை தனியா வந்துருமா? அது என்ன வாழைக்கொலையா? ஹே பியூட்டி, நீங்க தான் இருக்கியா? இல்ல, விண்வெளியில இருக்கேன். பியூட்டி, நீ விண்வெளிக்கே போனாலும் நான் உனக்கு ஆக்சிஜன் எடுத்துட்டு வருவோம் கண்ணே. அங்க சேல் பண்ண போறியா? இல்ல கண்ணே, நான் உனக்கு மூச்சு கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி மூச்சு எடுத்துடுவேன். காட்டுக்காரங்க வரீங்க, எதுக்கு வந்து என்ன பார்த்துட்டு இருக்க? ஐயோ, உன்னை பார்த்து கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டேன். என் தங்கச்சி எங்க? என் தங்கச்சி தான் எனக்கு முக்கியம். தங்கச்சி என் தங்கச்சி, தங்கமான தங்கச்சி, உன்னை பார்க்க வந்தாச்சு. எங்கம்மா இருக்க? கருவாயா, இப்ப எதுக்கு ஒப்பாரி வைக்கிற? பைத்தியம் முடிச்ச பண்ணி காப்பாத்து வந்திருக்க நேரத்தை பாரு. நிறைய மூவி பாப்பியா? ஆமா, ஏன்? அதான் தெரியுதே. ஓ, நான் கோமா இருக்கு சொல்றியோ? ஆமா, நான் செம்ம வெறியில இருக்கேன். அவன் எங்கன்னு மட்டும் சொல்லு, இந்த வருவாவளி
அவன் தலைய தனியா எடுத்துறேன். ஏ மூதேவி, அங்க பாரு. என்ன என் தங்கச்சியா முடிச்சிட்டாளா? ஏமா இப்படி பண்ண? அண்ணன் வர வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாதா? டிக்காட் பண்ணி நீ வர வரைக்கும் வெயிட் பண்ணா எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆளே பாருடா. ச்சே, அருவாக்கு வேலை இல்லாம போயிடுச்சே. ஏன் வேலை இல்லாம? கம்பெனிக்கு முன்னாடி ஒரு மரம் இருக்கா? ஆமா, ஏன் அதுல உனக்கு ஊஞ்சல் கட்டி விடணுமா? அதுக்கு என்ன, சிறப்பா செஞ்சிடுவோம். நானே ஆட்டி விடுறேன். மாமரத்துல ஊஞ்சல் கட்டணுமா மரக்கிளியே, ஊஞ்சலிலே ஆட்டம் போடணுமா மரக்கிளியே. எது ஊஞ்சல் கட்டுவியா? அந்த கையாலே கழுத்து நெரிச்சிடுவேன். கருவையா, உன்னை விட்டா பிறந்த நிலாவுக்கே போயிடுவேன். ஆடிய மண்டிய சைஸும் பாரு. மூதேவி, இப்படியே வந்த? ஆமா, ஏன் ரொம்ப அழகா இருக்கணும். சரி சரி விடு. டி காட்டு குரங்கே, நீ இப்படி வந்தது போலீஸ் பாத்துருப்பாங்க. ஆமா பாத்தாங்க, அதுக்கு என்ன? டி பண்ணடா, அதுக்கு என்னவா? இப்ப தூக்கி உள்ள வைக்க போறாங்க. என்ன? ஆமா பண்ணி, இவ்வளவு பெரிய அருவோட வந்தா உன்னை தூக்கி உள்ள வைக்காம கையை தூக்கி சாடுவாங்களோ? ஐயோ, தூக்கி உள்ள வச்சிருவாங்களோ? இப்ப என்ன பண்ண? கொஞ்ச நேரம் உள்ளே கடை. வந்துட்டான் பெரிய அருவா தூக்கிக்கிட்டு. மாவிர நினைப்பு பூனை ஊதுனா நான் தூர தள்ளி போய் விடுவேன். என்ன சரி, இது என்ன கையை மட்டும் பக்கத்தூர் வரைக்கும் போயிட்டு வருது? உன் கையை கட்ட கையில தேவல. உன் கையை வச்சு கட்டி வச்சிருக்க ஸ்டேஷன்ல. உண்மையை சொல்லு, இந்த அருவா வெயிட் உன்னால தாங்க முடியல தானே? இத விடுங்க, இப்ப போலீஸ் என்ன தேடி வந்துருவாங்களோ? அவ்வளவுதான், என் சோழி முடிஞ்சதா? ஆமா மாடே, இதோட உன் கதை முடிஞ்சது. டாடா பை பை அப்படி நாங்க சொல்லி வழி அனுப்புறோம். இங்க பாரு பியூட்டி, நான் எங்கனா போய் மறைஞ்சுக்கிறேன். போலீஸ் வந்து கேட்டா அப்படி ஒரு ஆளே வரலன்னு சொல்லிடு. நான் எதுக்கு அப்படி சொல்லணும்? நானே உன்னை தூக்கிட்டு போய் பிடிச்சு கொடுத்துருவேன். ஏன் ஏன்னா உன் வாய் எனக்கு பிடிக்கல. வாய் பிடிக்கிறியா? அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? எதனா ஒரு ஐடியா சொல்லுங்க. உன் மூஞ்சி பார்த்தா கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. சட்டை இருந்தா எடுத்து போடு. சட்டை இல்லையே, நீங்க வச்சிருக்கீங்களா? ஷர்ட் இல்ல, ஜாக்கெட் தான் இருக்கு. தரவா? சின்ன ஜாக்கெட்டா? என்னங்க நீங்க என்ன பத்தி எப்படி தெரியுது? ஜாக்கெட் தரவான்னு கேக்குறீங்க? நான் அப்படியேப்பட்ட ஆளுனா இல்லைங்க. உங்களுக்கு பார்க்கணும்னா சொல்லுங்க, நான் வேணா உங்களுக்கு மட்டும் தனியா ரூம்குள்ள போட்டு காட்டுறேன். ரூம்ல போட்டு காட்டியா? என்னது? அதாங்க ஜாக்கெட். உங்க சைஸ் சரி வராது, இருந்தாலும் உங்களுக்காக போட்டு காட்டுறேன். எது? இந்த தொடப் கட்ட. ஜாக்கெட் என்னன்னு தெரியுமா? கருவையா, இப்ப எதுக்கு பல காட்டுற? என்னங்க நீங்க, இது எப்படி தெரியாம இருக்கும்? நீங்க போடுறது தானே ஜாக்கெட், தெரியுங்க. அட மூதேவி, ஜாக்கெட் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. ஆள பாருடா, மண்டை இருக்குது, மண்டைக்குள்ள மூளை இருக்கா? பைத்தியம், நீ இப்படியே இரு. போலீஸ் வந்து உன்னை குண்டு கட்டால தூக்கிட்டு போகட்டும். ஜாக்கெட்னா அதானே? எனக்கு தெரிஞ்சு ஜாக்கெட்னா அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்கே இவ கோவப்பட்டுட்டு போறா. ஒருவேளை எங்க அப்பத்தா மாதிரி இவ போட மாட்டாளோ? டி கருவ பைலே, செருப்பு வரும். என்னப்பா இப்படி இருக்கு உடம்பு? ஒரு ரூபாய் செலவில்லாம உனக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டு மச்சி, ஓகே தானே? டிஐ, இதுக்கெல்லாம் உனக்கு இருக்கடி. என்னடா இருக்கு? உனக்கு என் மேல ரொம்ப வெறியன்னு சொன்னியே, வந்து தொடுடா. வந்து தொட்டு பாரு. என்ன மச்சி, என் விரல் பட்டதுக்கே நல்லா சுகமா இருக்குன்னு சொன்ன. இப்போ என் கை கால் எல்லாம் பட்டிருக்கு, ரொம்ப சுகமா இருக்கும். இருக்கணும்ல? ஏண்டா இருக்குல்ல? மவனே, இன்னைக்கு எந்த பொண்ணுகிட்டயாவது தப்பா நடக்கணும் பார்த்த, இந்த அடி தானே ஞாபகம் வரணும். பொண்ணுங்களா உனக்கு என்ன கிள்ளிக்கிறியா? நீ நினைச்சிட்டு யூஸ் பண்ணி எடுத்து வைக்க போட. எல்லா பொண்ணுங்களும் தொட தந்த போய் தானே, அதான் கையை உடைச்சிட்டேன். எத்தனையோ பொண்ணு பார்த்தாச்சு, இப்ப என்ன பண்ணிட்டு போறான்னு என்கிட்ட வந்த? நான் மத்த பொண்ணுங்க மாதிரி இல்ல. இன்னும் நீ சாதாரணமா நினைக்காத என்ன? நான் ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்திருக்கேன். உன்ன மாதிரி ஒருத்தவன் என்கிட்ட தப்பா நடக்க பார்த்தான், அவனை போட்டு தள்ளிட்டு இங்க வந்து சேரத்துக்கு முன்னாடி தான் ஜெயில இருந்து வந்தேன். இதுக்கு மேல நீ மட்டும் ஒழுங்கா இல்ல, உன்னை போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். ஜெயில் ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல. என்னடா புரியுதா? இல்ல
நல்லா புரிய வைக்கட்டுமா? சூப்பர் சூப்பர்மா, கழிக்கட்டுமா தங்கச்சி. பொண்ணு கையில அடி வாங்கினாதான் இவனா திருந்துவான். மீரா மீரா, ஏய் இப்ப நீ என்ன பண்ணனா? போன் சொல்லிட்டு போறா. எல்லாத்துக்கும் காரணம் இந்த தருதல தான். இச்சுக்கல நாயே, மீரா பத்தி தப்பு பேசுற. மீரா தப்பு பேசுன இந்த வாய்தான்டா. நீங்களும் பேசுறியாடா? இதுக்கு முன்னாடி எதனா பேசுன உன்னை கொண்டுடுவேன்டா.